முன்னால் பேசிய ஆசிரியர்கள் சொன்னார்கள், அவர்கள் பிறக்கும் போதே தந்தை கிடையாது அவர்களுக்கு. பிறந்த சில ஆண்டுகளில் தாயும் மரணம். அடுத்தடுத்து அவர்களுடைய குடும்பத்தில் அவர்களை அரவணைத்த அவர்களுடைய பெரிய தந்தை, சிறிய தந்தை எல்லோரும் மரணம். அவர்களை நேசித்து திருமணம் செய்த அவர்களுடைய மனைவியும் மரணம். அந்த இறைத்தூதருக்கு 7 குழந்தைகள். அந்த 7 குழந்தைகளில் 6 குழந்தைகள் அவர்கள் உயிரோடு வாழும் போதே மரணம். அவர்களுடைய மனைவியையும் 6 குழந்தைகளையும் தன்னுடைய கரத்தால் கபரில் இறங்கி அடக்கம் செய்திருக்கிறார்கள், மண்ணறையில் இறங்கி அடக்கம் செய்திருக்கிறார்கள். ஒரு குழந்தையின் இழப்பை நம்முடைய உலக வாழ்வில் எம்மால் தாங்க முடியுமா? ஆனால் இவ்வளவு இழப்புகளையும் தாங்கி இருக்கிறார்கள். செல்வத்தோடு நிம்மதியான வாழ்வில் இன்று ஒரு அடித்தட்ட மட்டில் வாழக்கூடிய மனிதருடைய வருமானத்தை, செல்வத்தை போன்று கூட முஹம்மது நபியுடைய வீட்டில் கிடையாது. அவர்கள் படுத்தால் அந்த படுக்கையுடைய அடையாளங்கள் அவர்களுடைய முதுகில் தெரியும். ஒரு முறை ஒரு தோழர் ஓடி வருகிறார், இறை தூதரே, எங்களுடைய பசியை நீங்கள் பார்க்கவில்லையா என்று தன்னுடைய ஆடையை உயர்த்தி காண்பிக்கிறார். அவருடைய வயிற்றில் ஒரு கல் கட்டப்பட்டிருந்தது. பசியை உணரக்கூடாது என்பதற்காக ஒரு பாரமான கல்லை அந்த நபித்தோழர் வயிற்றில் கட்டியிருக்கிறார். இறை தூதர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆடையை உயர்த்தி காண்பித்தார்கள். 2 கல் கட்டப்பட்டிருந்தது. அவ்வளவு பசி. அவர்களுடைய வீட்டில் அந்த ஏழ்மையான பெண் வந்து கேட்கும் போது எதை கொடுக்க முடியும்? 3 பேரித்தம்பழம் அந்த தாயுடைய கரத்தில் கொடுக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பேரித்தம்பழத்தை ஒரு குழந்தைக்கு அந்த தாய் கொடுக்கிறார்கள். இன்னொரு பேரித்தம்பழத்தை இன்னொரு குழந்தைக்கு கொடுக்கிறார்கள். ஒரு பேரித்தம்பழத்தை தனக்காக வைத்துக் கொள்கிறார்கள். நீதமான பங்கீடுதானே. அந்த குழந்தை சாப்பிடும் வரை இந்த தாய் அந்த பேரித்தம்பழத்தை சாப்பிடவில்லை. சாப்பிட்டு முடித்து விட்டது. தான் அந்த பேரித்தம்பழத்தை சாப்பிடுவோம் என்று வாயருகில் கொண்டு செல்லும் போது அந்த 2 குழந்தைகளும் அதை கேட்கிறது. நபியின் மனைவி அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிகழ்வை. உடனே தாய் இரக்கம் கொண்டு அந்த 2 பேரித்தம்பழங்களையும் பிளந்து ஒரு பகுதியை இந்த குழந்தைக்கும் இன்னொரு பகுதியை இன்னொரு குழந்தைக்கும் கொடுத்து விட்டு பசியோடு திரும்பி செல்கிறார்கள். இறை தூதர் வந்தவுடன் அவர்களுடைய மனைவி சொன்னார்கள், இப்படி ஒரு பெண்ணை சந்தித்தேன், அந்த பெண்ணுடைய செயல் என்னை ஆச்சரியப்படுத்தியது என்று. தன் குழந்தைக்கு இரக்கம் காட்டிய அந்த பெண்ணை பற்றி இறை தூதர் சொன்னார்கள், இன்னல்லாஹ கத் அவுஜப லஹா பிஹல் ஜன்னah. அந்த தாய்க்கு அல்லாஹ் இறைவன் சொர்க்கத்தை கட்டாயமாக்கி விட்டான் என்று.